சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்டன்ட் இன் சி. ஸோ கன்ஸ்டன்ட்ன்ற ஒரு கான்செப்டை சியில் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்டன்ட் அப்படின்போது இட் இஸ் எ வேரியபிள் ஆர் வேல்யூவை நம்ம கேனாட் பி சேஞ்ச்டு இன் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராமில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் ஆர் வேரியபிள் சேஞ்சஸே ஆகக்கூடாது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம இந்த கன்ஸ்டன்ட் கான்செப்டை நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்டன்ட் அப்படின்னும்போது ஸோ டெசிமல் கன்ஸ்டன்ட், ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கன்ஸ்டன்ட், ஆக்டல் கன்ஸ்டன்ட் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் கன்ஸ்டன்ட், கேரக்டர் கன்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கன்ஸ்டன்ட், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்டன்ட்டோட டைப்ஸை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ப்ரோக்ராமிங் இன் சியில் கன்ஸ்டன்ட்டை டூ வேவாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஒன் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட் கீவேர்ட் மூலயமா நம்ம கன்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அதர்வைசஸ் ஆஸ் டிஃபைன் ப்ரீ ப்ராசஸ் மூலயமா நம்ம கன்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடிங்கை நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கன்ஸ்டன்ட் இன் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் கோடிங்கை ஒரு எக்ஸாம்பிள் கோடிங்ஸை பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே சியில் நம்ம ஒரு கோடிங்கை டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் ஃபைல்ஸை கொடுத்துருக்கோம் as include studio.h இது பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லா கோடிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃப் ஃபைல்ஸஸ் அண்டு எண்ட் மெயின் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பேசஸ். இதுக்குள்ளே தான் நம்ம கன்ஸ்டன்ட் கீபோர்டை பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்டன்ட் இப்போது ஃபார் மேத்தமெட்டிக்கலில் பையோட வேல்யூஸஸ் என்ன அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 3.14 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 3.14 அப்படின்ற பையோட வேல்யூஸஸ் கன்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறேன். ஃப்ளோட் அப்படின்னா ஸோ 3.14 வருது இல்லையா? ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா வருது. ஸோ அதனால் கன்ஸ்டன்ட் ஃப்ளோட் பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளரேஷன்ஸ் பண்ணி செமிகோலன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் எஃப் ஒரு லைன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரிண்ட் எஃப் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்ன வேர்டு நமக்கு பிரிண்டில் வர்றோமோ த வேல்யூ ஆஃப் பை இஸ் கோலன். எப்பவுமே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கோர்ஸ் அதாவது ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். அதாவது வேல்யூ ஆஃப் பை அப்படின்றது எல்லாமே ஒரு கேரக்டர்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் நம்ம சிங்கிள் கோர்ஸ் ஆர் டபுள் கோர்ஸ் டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டபுள் கோர்ஸ்க்குள்ளே ஷிஃப்ட் பிடிச்சி நம்ம 5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜஸ் வரும். எஃப் மீன்ஸ் எஸ் ஃபார் ஃப்ளோட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கமா பிஐ. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு அதனோட வேல்யூஸஸ் என்ன அப்படின்னு நமக்கு பையோட வேல்யூஸஸ் என்ன நமக்கு பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 0. ரிட்டர்ன் வேல்யூஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 0 கோலன். ஸோ இப்போ தான் கோடிங் முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ரன் பட்டன்ஸை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் 3.1400 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் எஃப் அப்படின்ற வேர்டு நம்ம கொடுக்காம கோடிங்கை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ரன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சம் எரர்ஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போ எல்லாமே நம்ம ஃப்ளோட்டிங்காக நம்ம இது பண்ணுறோமோ ஸோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கோலன் கோடிங்ஸஸ் நமக்கு ப்ராப்பராக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, கோலன் பர்சன்டேஜ் எஃப் ஃப்ளோட்டிங்கில் இருக்கிறதுனால அகைன் கோலன்
கமா கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ பையோட வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வருது. ஓகேங்களா? இப்போ இந்த பையோட வேல்யூஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நிலையான ஒரு வேல்யூஸஸாக நம்ம செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் கன்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எங்கே எல்லாமே நீங்கள் ஒரு வேல்யூஸஸோ அல்லது வேரியபிளோ நமக்கு கன்ஸ்டண்ட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கே எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்ஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் சியை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் கம்ப்ளைட் பண்ணுறதுக்கு வித்தவுட் இன்டர்நெட் மூலயமா டர்போ சி ஆர் டர்போ C++ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது மூலயமா நம்ம கோடிங்கை கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைசஸ் ப்ரோக்ராமிஸ்.comமும் அதர்வைசஸ் வந்து பார்த்திங்கன்னா onlinegdp.com. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோடிங்கை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் கோடிங்கை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டோட்டல் டாப்லாம் இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடிங்கை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். onlinegdp.com செஷனில் வந்து ஒன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே லாங்குவேஜஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் சியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரன் பட்டன்ஸை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து இன்புட் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா த வேல்யூ ஆஃப் பை பிரிண்ட்எஃப்பில் என்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த 2 ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லையுமே சி கம்பைலரில் உங்களுக்கு எது யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்டண்ட்டை ஒன் வேல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அனதர் மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கன்ஸ்டண்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அனதர் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் ஃப்ரீ ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் என்க்ளோஸ் டு ஹெடர் ஃபைல்ஸஸ் கீழே டிஃபைன் அப்படின்னு கொடுத்துட்டோம். டிஃபைன் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ ஸோ அந்த வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.14 பை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அங்கேயே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இன்டிஜர்ஸ் தேவைப்படாது, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஒன்லி. ஸோ அதனால் மெயின்ஸ் வந்து கொடுத்துட்டோம். பிரிண்ட் பை வேல்யூஸஸ் இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக வருது. ஓகேங்களா? ஸோ கன்ஸ்டன்ட் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் பையோட வேல்யூஸை கன்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா அனதர் வே டிஃபைன் பை 3.14. ஸோ நம்ம மேலே ஹெடர் ஃபைல்ஸில் என்ன பண்ணிட்டோம் ஒரு வேல்யூஸை டிஃபைன் பண்ணிட்டோம். டிஃபைன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம் பை இஸ் 3.14. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் பிரிண்டர் த வேல்யூ ஆஃப் பை இஸ் இப்போ வந்து நமக்கு பையோட வேல்யூஸஸ் என்னவோ நமக்கு ஆட்டோமேட்டிக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நமக்கு அவுட்புட்டில் அவைலபிளாக வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ மூலயமா கன்ஸ்டன்ட் இன் சி ப்ரோக்ராமிங் ஸோ எப்படிலாம் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்ற 2 வேஸஸை வந்து பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.